சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மகிழ்ச்சி. மனித வாழ்க்கையில் வெற்றியை நோக்கித்தான் ஒவ்வொருவருமே நம்ம பயணப்படுகிறோம். அந்த வெற்றியில் தொய்வு என்பது இருக்கக்கூடாது. இப்போ வெற்றியே எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் அந்த அடுத்த வெற்றிக்கான ஒரு இடைவெளி இருக்குது அல்லவா, அதை தான் நம்ம தோல்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது வெளிநாடுகளில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, தினமும் ஒரே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அது ரசமற்ற ஒரு ரசிக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்கின்றார்கள். அதாவது ஒரு பணியோட அழுத்தம், ஒரு செய்கிற வேலையின் அழுத்தம், தொழில் இருக்கக்கூடிய தொய்வு நிலையில் வருகிற மன அழுத்தங்கள் ஒருவருக்கு மாறுபாடு அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிடித்த புலிவேலையை விட முடியாமல் பிடித்து கொண்டு இருப்பது தவறு. ஒரு தொழிலில் வெற்றியோ தோல்வியோ, வெற்றியாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை மடை மாற்றுகிற செயலை ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும். இது எப்படின்னு சொன்னால், வெளிநாடுகளில் ஒரு விஷயம் இருக்கிறது, இடைநிலை மடை மாற்றம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது மிடில் லைஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, 40 வயதுக்கு மேலே, ஒரு 40-45 வயது வரையிலும் தொடர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க. அந்த வேலையில் தொய்வு ஏற்பட்டுவிடும். அப்போ அந்த தொய்விலிருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில், புதிய தொழில், அது லாபம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணக்கையெல்லாம் அவர்கள் போட மாட்டார்கள். அது இரண்டாம் கட்ட ஆட்டமாக அந்த தொழிலில் அவர்களுடைய வேகம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஆக ஒருவருக்கு பிடித்த வேலையை, அதாவது பிடித்த வேலையை செய்கிற ஒரு நிகழ்வுக்கு அவர்கள் மாறுவார்கள். இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 20 வருடங்கள் 22 வருடங்கள் எடிபிள் ஆயில் ஃபீல்டில் இருந்தேன். இன்றைக்கு ஒரு 12 வருடங்கள் கடந்து வாஸ்து துறையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஏற்கனவே அந்த தொழிலில் ஒரு 22 வருடம், அதாவது 10 வருடங்கள் ஒரு தொழிலில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அவர் வெற்றியாளர். சீன 10,000 மணி நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் அவர் வெற்றியாளர்னு சீன ஒரு பழமொழி சொல்கிறது. இப்போ அது கூட 10,000 மணி நேரம் ஒரு தொழிலில் நம்ம பயணப்பட்டுட்டோம்னு சொன்னால் அதில் எக்ஸ்பர்ட்னு தான் சொல்லணும். அதில் நிபுணத்துவம் பெற்றவர் தான். இப்போ எடிபிள் ஆயில் துறையில் எனக்கு தலைகீழாக 0லேருந்து 100 வரையிலும் எல்லா விஷயங்களும் மற்றபடி. ஏன்னா இப்போ கரண்ட்டில் அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கால இடைவெளி என்பது கொஞ்சம் மாறிவிடும். அது தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிற பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதற்கு பணம், நம்முடைய மனம் ரெண்டுமே சேரணும். மனம் இருந்தால் பணம் இருக்காது, பணம் இருந்தால் மனம் இருக்காது. அப்போ அது இரண்டும் சேருகிற நிகழ்வு என்பது சில நேரங்களில் கடினம். பணமே இல்லைனாலும் மனம் சரியாக இருந்தால் அந்த பணத்தை பெற முடியும். அந்த வகையில் தான் என்னுடைய தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு வாஸ்து பயணம். ஆக ஒரு தொழிலில் நீங்கள் வெற்றி பெற முடியலையா, அடுத்த புதிய தொழிலை, ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அதில் பயணப்படுங்கள். அதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை தொட முடியும் என்பது என்னுடைய கருத்து. எனது வாஸ்து பயணத்தில் நாளை, இன்று மதியத்திற்கு மேலாக நாளை ஒசூர் நகரில் இருக்கின்றேன். ஒசூர் சார்ந்த, பெங்களூர் சார்ந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை தொலைபேசி வழியாக அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு என்னால் வர முடியும். அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒசூர் நகரில் தான் தங்கியிருக்கின்றேன். ஆக வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம், ஜெயகந்த்.